வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். விஸ்வாமித்ரர் புனிதமான கங்கை பூமிக்கு எப்படி வந்ததுங்கிற கதைய ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொன்னார். கங்கையை பூஜை பண்ணிட்டு அவங்க எல்லாரும் கங்கையை கடந்து மிதிராபுரியை நோக்கி பயணம் போனாங்க. வழியில ஒரு ஆசிரமத்தை பார்த்து, இந்த ஆசிரமம் யாருடையது அப்படின்னு ராமர் கேட்டார். உடனே விஸ்வாமித்ரர், இந்த ஆசிரமம் மகா தபஸ்வியான கௌதம மகரிஷியோட ஆசிரமம். அவர் இங்க தன்னோட மனைவியான அகல்யாவோட வாழ்ந்துட்டு வந்தாரு. தன்னுடைய மனைவி ஒரு பெரிய குற்றம் செஞ்சதுனால அவருக்கு கௌதம மகரிஷி கல்லா போகும்படி சபிச்சிட்டாரு. ஆனா இந்த வழியா ரகு வம்சத்தை சேர்ந்த ஒரு தெய்வாம்சம் பொருந்திய இளவரசன் இந்த பக்கமா வரும்போது அவனுடைய பாதம் உன் மேல பட்டுதுன்னா கல்லா இருக்கிற நீ திருப்பி பெண்ணாகி என்னோட வந்து சேரலாம் அப்படின்னு சொன்னாரு. அகல்யா, இத்தனை வருஷமா உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கா ராமா, நீ அந்த ஆசிரமத்துக்கு போ, அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுன்னு சொன்னாரு. ராமரும் குருவோட கட்டளை ஏத்து மகரிஷி கௌதமருடைய ஆசிரமத்துக்குள்ள போய் தன்னுடைய பாதங்களை வச்சார். தம் மேல கல்லா இருந்த அகலிகை மேல ராமருடைய பாதம் பட்ட உடனே அகலிகை தன்னோட சாபத்திலேருந்து முக்தி அடைஞ்சு திருப்பி பெண்ணா மாறிட்டா. தன்னுடைய மனைவி சாபத்திலேருந்து முக்தி அடைஞ்சான்னு தெரிஞ்ச உடனே கௌதமரும் அங்க வந்துட்டார். கௌதமரும் அகல்யாவும் ராமருக்கும் லக்ஷ்மணரையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கு மேல அவங்க தவம் பண்ண ஹிமாலயத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்ரர், அவர்களோட கூட வந்த முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிதிலாபுரி போனாங்க. மிதிலாபுரி ஆண்டு வந்த மன்னனுடைய பேரு ஜனகர். ஜனகர் ஒரு பிரம்ம ஞானியா இருந்தார். ஒரு அரசரா இருந்தாலும் எந்த விஷயத்து மேலயும் பெரிய மோகமோ பெரிய பற்றுதலோ இல்லாம கடவுளை பத்தின எல்லா ஞானமும் பெற்ற ஒரு பெரிய ஞானியா இருந்தார். அதனால அவருக்கு மகாலட்சுமியே இந்த பூமியில பிறந்து அவருக்கு மகளா வச்சாங்க. ஒரு தடவை ஜனகர் தான் ஒரு யாகம் பண்றதுக்காக ஒரு விவசாய நிலத்தை தானே உழுதார். அப்போ அங்க ஒரு அழகான பெண் குழந்தை கிடைச்சது. குழந்தையே இல்ல ஜனகரும் அவருடைய மனைவியும் அந்த குழந்தைய தன்னோட குழந்தை மாதிரி எடுத்து வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கு சீதான்னு பேர் வச்சாங்க. சீதை ஒரு சாதாரண மனுஷ பெண் இல்லைன்றத ஜனகர் நல்லபடியா தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தார். அதனால சீதைய ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்த்தார். அவளுக்கு கல்யாண வயசான உடனே அவளை ஒரு சாதாரண ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அவளுடைய குணங்களுக்கும் அவளுடைய சக்திக்கும் ஏற்ப ஒரு சரியான வீரமான ராஜகுமாரனுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்காக அவர் ஒரு உபாயம் யோசிச்சு வச்சிருந்தார். என்னன்னா, ஜனகருடைய மூதாதையர்களுக்கு சிவபெருமானுடைய அருளால சிவபெருமானுடைய தனுசு கிடைச்சிருந்தது. அந்த தனுச ஜனகரோட வழி வந்தவங்க எல்லாருமே பூஜை பண்ணாங்க. அந்த தனுசை யாரு நாணேற்றாங்களோ அப்படிப்பட்ட வீரருக்குத்தான் தன்னுடைய மகளான சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஜனகர் முடிவு பண்ணியிருந்தார். அந்த தனுச ஒருத்தரால நகர்த்த கூட முடியாது, தனி ஒரு மனிதனால் நகர்த்த கூட முடியாது. அதை எடுக்கிறவன் பரம பராக்கிரமசாலியாவும் தெய்வீகத்தன்மை பொருந்தியவனாகவும் இருக்கணும்னு ஜனகர் நினைச்சார். அப்படிப்பட்ட ராஜகுமாரர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தார். சீதையோட அழக கேள்விப்பட்டு பல நாடுகள்ல இருந்து பல ராஜகுமாரர்கள் வந்து அந்த வில்லை எடுத்து நாணேற்ற பார்த்தாங்க. ஆனா அவங்களால அந்த வில்லை அசைக்க கூட முடியல. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் அந்த வில்லை பார்க்கறதுக்காக விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு வந்தார். மிதிலாபுரிக்குள்ள ராமர் நுழைஞ்ச உடனே மிதிலாபுரியில இருந்த மக்கள் எல்லாரும் ராமரோட அழகுல மயங்கி அவரையே பார்த்துட்டு இருந்தாங்களாம். இதுவரைக்கும் தங்களுடைய இளவரசியான சீதை மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாராம். ஆனா ராமரை பார்த்தோடனே தங்களுடைய இளவரசிக்கு நிகரான அழகு உடையவங்க இன்னொருத்தர் இருக்காருங்கிறத பார்த்து அவங்கெல்லாம் அப்படியே சொக்கி போய் நின்னாங்களாம். இந்த காலத்துல நம்ம அழகுன்னு எதை சொல்றோம்? இந்த தோல், நம்மளுடைய தோலோட நிறத்தையோ இல்ல நம்ம போடுற மேக்கப்பையோ வச்சுதான் நம்ம அழகை டிஃபைன் பண்றோம். ஆனா உண்மையான அழகு அது இல்லை. யாருடைய மனசு ரொம்ப களங்கமே இல்லாம இருக்கோ,
யாருடைய மனசு யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கோ, யாரோட மனசுல எப்பவுமே தெய்வீகத்தன்மை இருக்கோ, அவங்களுடைய முகம் தானாவே மிகவும் பிரகாசமா இருக்கும். அதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வீக அழகு கொண்டவர்கள் தான் ராமனும் சீதையும். அதனால அவங்கள பாக்குறவங்களுக்கு அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும், கண்ணை எடுக்கவே தோணாது. அப்படிப்பட்ட ராமர் மிதிலாபுரி வழியா நடந்து போனார். விஸ்வாமித்திரர் தன்னுடைய யஜ்யத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச ஜனகர் அப்படியே ஓடி வந்தார். அவர் காலில் விழுந்து வணங்கினார். நீங்க என் யஜ்யத்துக்கு வந்தது நான் செஞ்ச பெரிய புண்ணியம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிட்ட சொன்னார். அவரையும் அவரோட வந்த ரிஷிகளையும் உட்கார வச்சு அவர்களுக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணார். அவருடைய கண்கள் ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்துச்சு. நீ விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்டாரு, யார் இந்த அழகான வீரர்கள்? இவர்களை பார்த்தாலே ஒரு பிரகாசம் தெரியுதே, யார் இவர்கள்னு கேட்டார். அதற்கு விஸ்வாமித்திரர் சொன்னாரு, இவர்கள் 2 பேரும் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த தசரனுடைய மகன்கள். இவன் பெரியவன் ராமன், இவன் இளையவன் லக்ஷ்மணன். இவர்கள் 2 பேரையும் நான் என்னுடைய யஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி அவர்கள் பண்ண எல்லா வேலையும் சொன்னார். அதாவது தாடகையை கொன்னது, அதுக்கப்புறமா தன்னுடைய யஜ்யத்தை காப்பாத்தி கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லி கடைசியா அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர்களும் சொன்னார். ஜனகரோட அவருடைய குலகுருவான சதானந்தரும் இருந்தார். இந்த சதானந்தர் யாருன்னா கௌதமருடையும் அகல்யாவுடையும் மகன். தன்னுடைய தாய்க்கு சாப விமோச்சனம் கிடைச்சு தன்னோட தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே சதானந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு தன்னோட மனமான நன்றியை விஸ்வாமித்திரருக்கு சொன்னார். சரி, நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இளைப்பாருங்க, நாளை காலையில நான் என்னுடைய இந்த சிவதனுசை நீங்க ஆசைப்பட்டபடியே இந்த 2 வீரர்களுக்கும் காட்டுறேன்னு சொன்னார். ஜனகருடைய மனசுல இந்த வீரர்கள் தான் தேடிட்டு வந்த ராஜகுமாரர்கள்னு புரிஞ்சது. அதுக்காக தான் விஸ்வாமித்திரர் இந்த தனுசை பார்க்கறதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்றதும் தெரிஞ்சது. நிம்மதியா ஜனகரும் அன்னைக்கு ராத்திரிய கழிச்சார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.